இசை வெளியீட்டு விழா. மரியாதையுடன் இன்று தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து இவங்க பேச்சுதான் கேட்குதுன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிடுறேன். டி சிவா அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள், திரு சக்சேனா அவர்கள், திரு ஐயப்பன் அவர்கள். I think this part of the audience can keep. Please welcome S. K. Muthuraman to kindly hand over the CDs to Mr. P. Vasu. Before that, just a second. We have a very special guest. My cameraman just reminded. Odi Padivadar. Can I have Mr. Duncan on stage, please? Of course, all this would not have been possible without my doctor. Ladies and gentlemen, introducing Dr. V. Ramdas. Okay, sir. Thank you so much. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிளஸ் சேம் டைம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா சொந்தம் தம்பியோட படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. பட் சினிமா வந்து ஒரு டிஃபிகல்ட் ஃபீல். ஸோ அதில் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து 2 பேர் வர்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஐ வெரி ஹாப்பி. ஏன்னா என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து மெயின் கிரிட்டிக்ஸ் 2 பேர் இருக்காங்க. வேற யாரும் கிடையாது. என் வீட்டில் இருக்கிற 2 தம்பிங்க. ஒருத்தர் சத்யா, இன்னொருத்தர் அங்கே ஜாலியாக உட்காந்துருக்காரு. எந்த சீன் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த படத்துல நீ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணும், ஏன் இப்படி டான்ஸ் ஆகல, ஏன் இப்படி மொக்க பண்ற. நான் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அவ்வளோ மொக்கையா இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருவேன். ஸோ பொதுவாக என்கிட்ட எல்லாருமே கேட்கறது தான், உங்க தம்பி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்களா? உண்மையாக நான் வந்து எந்த டிப்ஸும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பர்சனலி ஐ ஃபீல் இஸ் வெரி டேலண்டட். என்கிட்டே வந்து எந்த மாதிரி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு கேட்டதே கிடையாது. ஸோ ஐ திங்க் இஸ் காட் எ டேலண்ட் ஆஃப் இஸ் ஓன். அது நினச்ச ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐம் ஹாப்பி. மை மாம், டேட், எவ்ரிபடி இஸ் ஹியர். தே ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் மை கசன், அங்கிள் அண்ட் முஸ்தபா, எவ்ரிபடி இஸ் ஹியர். ஸோ இட்ஸ் எ வெரி இமோஷனல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா அறிந்து முறை அவங்க ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு இமோஷன் இருந்தது வீட்டிலையும் சரி, பர்சனலாகவும் சரி. ஸோ ஐ குட் ஃபீல் த சேம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் படம் நடித்தது ஒன்றும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. செகண்ட் படத்தோட பூஜை ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அதே மாதிரி தான் உள்ளம் கேட்குமே படம் நடித்தேன். ஆனால் அறிந்து மாதிரி அவங்க ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ இட்ஸ் பீன் அ கோஇன்சிடென்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த பெஸ்ட். அப்புறம் விஜயா திரைவாசத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த படம் தம்பி சைன் பண்ணோன்னா அவர் எனக்கு பேசினாங்க. ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். என்கிட்ட கால் பண்ணி யுவர் பிரதர் இஸ் லவ்லி, கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஐ வில் மேக் ஷூர் ஹி கிவ்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஐ வெரி ஷூர். ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே அவர் வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான்,
படம் சூப்பராக வந்திருக்கு, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்வாரு. ஸோ நான் கூட வந்து விளையாட ஏதாவது சொல்கிறேன் நினச்சேன். பட் he was very confident, he was very happy with the product. ஸோ என்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து டைரக்டர் ஹேவிங் ஃபெய்த் இன் சம்படி டு கிவ் him a film is very important. ஏன்னா இது வந்து நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லைன்னா என்னோட கரியர் வச்சு நான் வந்து இந்த படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கிடையாது. he knows the best. So very happy and very thank you so much sir, very happy. சத்யா, I think ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நான் கூட நிறைய ஒரு 10-15 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஏதோ ஆக்ஷன் பிளாக்ல நான் ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு அப்படி ஸ்டைலாக நின்றது கிடையாது. அவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்டைலாக நின்றுருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்த்திபன் சார் கல்விட்டாரா? ஓகே, அவரை தான் கேட்டார்ல பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற அட்ரஸே சொல்ல மாட்டேங்கிறேன். ட்ராப் பண்ண யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால தான் நான் இங்கே ட்ராப் பண்ணவே. ஓகே, இது ஒரு லைட்டாக மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சத்யா. ஐ திங்க் யூ கோயிங் டு டாக். தேங்க்யூ. நான் வந்து அறிந்தும் அறியாமலும் ஆடியோ ஃபங்க்ஷனை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அந்த ஆடியோ ஆர்யா நடித்த படம். லக்கீலி அவரோட தம்பி படத்தையும் நான் இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன் போது அப்பா மகன் காலங்கள் இப்போ அண்ணன் தம்பி காலங்களை மாறிட்டு இருக்கு. ஸோ எல்லா தம்பிகளும் நல்லா இருக்காங்க, அதே மாதிரி இந்த தம்பியும் நல்லா வரணும் அப்படின்னு முதல்ல வாழ்த்துறேன். அடுத்தது இந்த படத்தை பற்றி பேசணும்னா மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணும். ஜேம்ஸ் வசந்தன். இன்னும் எனக்கு அவர் மேல இருக்கிற பயம் போவே இல்லை. ஏன்னா அந்த 90s உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் பண்ணுவார் பாருங்க. அந்த நேரத்தில் நான் டிவி ஃபுல்லாக வால்யூம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்பேன். அது இன்னும் இருக்கு அந்த பயம். அந்த அளவுக்கு அவர் வந்து எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கர். அப்படிப்பட்ட அவரு இசை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கும் போது எப்படி பண்ணுவாரு? ரொம்ப கிளியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய பாட்டு எல்லாமே கேட்டேன், பிடிச்சிருக்கு. இந்த படத்துல என்னதான் உங்களுக்கு அவர் ஒரு ஃபாஸ்ட் சாங் போட்டிருந்தாலும் நல்ல மெலோடியா டெஃபினட்டா எல்லா சாங்ஸ் நல்ல ஹிட் ஆகும் நினைக்கிறேன். வெரி நைஸ் மியூசிக். அடுத்தது விஜய் ஆதிராஜ். புத்தகம்னு டைட்டில் வச்சாரு, பயமா இருந்தது. வெறும் லைப்ரரியில மட்டும் வைப்பாரு. ஆனா கண்டிப்பா பெரிய கமர்ஷியலா போகின்ற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. அது வந்து விஜய் ஆதிராஜ் வந்து ஒரு சாதாரண ஆள். எதை எடுத்துக்கிட்டாலும் இட் டஸ் வெரி பர்ஃபெக்ட். ஸோ தட் இஸ் ஷோன் இன் யுவர் ஃபிலிம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நேற்று பூஜை போட்ட மாதிரி இருந்தது, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் 5 days மேட்ச் பிடிக்காது, 50 overs மேட்ச் தான். அதுல 100 அடிக்கிறது தான் கிரேட். அடிப்பீங்க. வெரி குட். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன். எவ்ரிதிங் வென்ட் ஆன் வெரி வெல். This shows a good sign. So definitely this will be a super duper hit. இங்க நான் ஒரே ஒரு நண்பர் நடிகரை பற்றி பேசணும். ஏன்னா நம்ம இங்க இருக்கோம். ஜெகபதி பாபு இஸ் a lovely actor. என் படத்தில் ஒன்று ஆக்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து 7:30 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஜெகபதி பாபு வந்து இதுவா அப்படி ஒரு 8 மணிக்கு வந்தார் ஷூட்டிங். வந்தா ரஜினி சார் ஏற்கனவே 7:15 வந்துட்டார். இவரும் அவரும் காம்பினேஷன் ஒண்ணுமே புரியல அவருக்கு. சார் 7:30 நீங்க ஏதோ ஒரு 9 o'clock பண்ணுவீங்க நான் இப்படி வந்தேன். இவரு மேக்கப் போட என்ன சார் 7:30 உட்கார்ந்துருக்காரு. அன்னையில இருந்து 7:30 மணிக்கு படத்துக்கு வரணும், ஷூட்டிங் வரணும் அப்படின்னு ஜெகபதி பாபு சொல்லுவார். வெரி கிரேட் பர்சனோட சன். அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர். ஆனா அந்த எந்த விதமான பந்தமும் இல்லாத ஒரு புள்ள. அதான் அவர்கிட்ட இருக்கிற கிரேட். அவரை பத்தி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எங்க முதல்ல சிகரெட் குடிச்சாரு, எந்த பஸ்ல முதல்ல சைட் அடிச்சாரு, எல்லாமே மெட்ராஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க எல்லாம் வரும்போது ஏன்னா எனக்கு நிறைய தெலுங்கு ஹீரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தமிழ்நாடு வரும்போது ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இங்க படிச்சவங்க. ஸோ அதனால அந்த நண்பர் இந்த படத்துல இருக்காரு.
அந்த நண்பர் இந்த படம் பார்க்கிறது எனக்கு சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் விஜய் அண்ட் யுவர் டீம். அண்ட் ஒன் மோர் திங் விஜய் டோல்ட் மீ, நான் வந்து சார் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வித்தியாசமா செலக்ட் பண்ணேன். எப்படின்னா வென்ட் டு ஃபேஸ்புக், அதுல எல்லாரையும் இன்டராக்ட் பண்ணி அதுல தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம், அருமையான விஷயம். எவ்ரிவன் ஹேஸ் டு ஃபாலோ தட். தட் பி கிரேட். அண்ட் டாக்டர் ராம்தாஸ் இன்றைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கனவு ப்ரொடியூசர். ஸோ நிச்சயமா பல இயக்குநர்களை அவர் அறிமுகப்படுத்துவார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வகையில நான் சௌத்ரி சார் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா 35 டைரக்டரை அவருடைய பேனல் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் பல டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.